ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில். ஸோ லாஸ்ட் வீடியோவில் HTML யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா இந்த டாஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதோட CSS ஸ்டைலிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் நம்ம ரூட் வேரியபிள்ஸை தான் தீமிங்காக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த CSSல வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா ரூட் அப்படின்றத வச்சு அந்த மாதிரி தான் இதில் வந்து வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா இன்னும் இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு இடத்துலையும் நம்ம கலர்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம சேம் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஸோ 2 ஹைஃபன் கொடுத்துட்டு நம்மளோட வேரியபிள் நேம் பிரைமரி கலர் அப்படின்றது கொடுத்துட்டு கோலன் கொடுத்து நமக்கு என்ன கலர் வேணுமோ இந்த மாதிரி இந்த கலர் கோட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்லாத்துக்குமே நான் வந்து கலர் கொடுத்துருக்கேன். பிரைமரி கலர், செகண்டரி கலர், அதுக்கப்புறமா வந்து பேக்ரவுண்ட்லேயே வந்து லைட் லைட் தீமில் வந்து பேக்ரவுண்ட் கலர், அடுத்தது டார்க் பேக்ரவுண்ட் கலர், அப்புறம் டெக்ஸ்டோடைய கலர், ஸோ கார்டோட கலர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இதில் நான் கலர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கலர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து இந்த டெக்ஸ்ட் பட்டன் டாஸ்க் உடைய அந்த கார்ட் ஸ்டைல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் வந்து தனித்தனி வேரியபிள்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி டார்க் மோடுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இந்த மீடியா query வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆட் மீடியா அப்படின்றத கொடுத்துட்டு ப்ரிஃபர்ஸ் கலர் ஸ்கீம் அப்படின்றது ஒன்று இருக்கு. இதுதான் ஸோ ப்ரிஃபர்ஸ் கலர் ஸ்கீம் அப்படின்றது. இப்போ இது எதுக்காக அப்படின்னா டார்க் மோட்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்டைல் வந்து இது அப்ளை பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது இந்த கலர்ஸ் வந்து நம்ம டார்க் தீம்ஸ்ல இருக்கும்போது நம்ம ஈஸியாகவும் இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர்ஸும் வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஸோ அதை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுல இந்த லைட் அண்ட் டார்க் தீம்ஸ் 2த்துக்குமே வந்து குடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, குளோபலா வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து நம்ம குடுப்போம். ஸோ அத வந்து நம்ம குளோபல் ரீசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குளோபல் ரீசெட் அப்படின்றது என்னன்னா, நம்ம அந்த யூனிவர்சல் செலக்டர் ஸ்டார் இருக்கு இல்லையா? அத யூஸ் பண்ணி டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே வந்து ஒரு மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து இருக்கும். அத வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஸோ மார்ஜின் 0 அதே மாரி பேடிங்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, 0 அப்படின்றது குடுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து இதுல பாக்ஸ் சைசிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டில பார்டர் பாக்ஸ் அப்படின்னு குடுக்க போறோம். அதாவது இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு ஹைட் வந்து நம்ம வந்து பேடிங் பார்டர் வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா, அத வந்து விட்த் அண்ட் ஹைட்லயே வந்து அது ஆட் ஆயிக்கும். இப்ப நான் வந்து சப்போஸ் விட்த் வந்து ஒரு 2 பிக்சல்னு குடுக்குறேன் அப்படின்னா, பேடிங் 0ன்னு இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, வித்தோடது நம்மளுக்கு 2 அப்படின்றது இருக்கும். பேடிங் நம்ம வந்து எதுவுமே குடுக்கல. இப்போ வித் வந்து நம்ம 2 பிக்சல்ஸ் குடுக்குறோம். அதே மாதிரி பேடிங்கும் 2 பிக்சல்ஸ் குடுக்குறோம்னா, அது நம்மளுக்கு எது கூட ஆட் ஆயிடும்னா, அந்த வித் கூடயே ஆட் ஆயிடும். ஸோ தனியா பேடிங்ன்னு இல்லாம வித்தே நம்மளுக்கு வந்து 4 பிக்சல்ஸ் அப்படின்ற மாரி அது கால்குலேட் பண்ணிக்கும். அதுக்காக தான் இந்த பார்டர் பாக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ நம்ம யூஸ் பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுல இப்ப நம்ம பாடிக்கான ஸ்டைல் வந்து குடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாடில நம்ம வந்து ஒரு மாடர்ன் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பாடி ஹோல் இத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி இதுல நான் கொஞ்சம் ஃபாண்ட் ஃபேமிலிஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபாண்ட் ஃபேமிலிஸ் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஃபாண்ட் ஃபேமிலி குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக்கிரவுண்ட் கலர். பேக்கிரவுண்ட் கலர்ல வந்து இந்த வேர் இருக்கு இல்லையா? அதுல பேக்கிரவுண்ட் லைட் அப்படின்ற இந்த வேரியபிள வந்து நம்ம இதுல குடுத்துப்போம். அடுத்தது கலர். ஸோ கலர் வந்து வேர், டெக்ஸ்ட் கலர் வந்து லைட் அப்படின்றத குடுத்துக்கலாம். அண்ட் அதே மாரி மார்ஜின் வந்து நம்ம 0 வச்சுக்கலாம். பேடிங்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0 அப்படின்றது குடுத்துக்கலாம். அடுத்து வந்து டிரான்சிஷன் வந்து குடுத்துக்கலாம். ஸோ டிரான்சிஷன் வந்து ஆல் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் அப்படின்றத குடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து தீம் வந்து ஸ்மூத்தா வந்து ஸ்விட்ச் ஆவறதுக்காக நம்ம இத வந்து குடுக்குறோம். இந்த டிரான்சிஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஹெடருக்கு ஸ்டைல்ஸ் வந்து குடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம வேற என்ன ஓகே பாடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெடர்.
ஓகே. நம்மளுக்கு இந்த இடத்துல காமிக்குது இல்லையா? இந்த இடத்துல இது நம்ம ஆக்சுவலி டார்க் இதுக்காக குடுத்துருக்கோம். டார்க் மோடுக்காக. ஆனா நம்ம இங்க அந்த ரூட் அப்படின்ற வேரியபிள நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ரூட்குள்ள தான் நம்ம ஆக்சுவலி வேரியபிள்ஸயே நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதனால இங்க ரூட் குடுத்துட்டு, இத இந்த இடத்துல குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இந்த ஸ்விட்ச் தீம் இது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி வொர்க் ஆகல. எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு கலர் வந்து இதுல அப்ளை ஆயிடுச்சு இல்லையா? அத வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம எனேபிள் பண்ணிப்போம். ஓகே. இப்ப வந்து நம்ம ஹெடருக்கு வந்து குடுக்கலாம். இதே மாரி ஹெடருக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர். அது என்ன அப்டின்னா, பேக்கிரவுண்ட் டார்க் அப்டின்றது. அடுத்தது டெக்ஸ்ட் கலர் டார்க் குடுத்துக்கலாம். பேடிங் வந்து நம்ம 15 அண்ட் 20 பிக்சல்ஸ் வந்து குடுத்துக்கலாம். 15 பிக்சல்ஸ், 20 பிக்சல்ஸ் அப்டின்றது வந்து குடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டோடைய அலைன்மென்ட் வந்து இது நம்ம இந்த தீம் வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது இது கரெக்ட்டா இருக்கும். ஓகே. பேடிங் குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டோடைய அலைன்மென்ட், அதுக்கப்புறமா ஃபாண்ட் சைஸ், அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட விட்த். இந்த 3 மட்டும் குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள நம்மளுக்கு வேற என்ன இருக்கு? இந்த H1 அண்ட் பட்டன் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பட்டனுக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ பட்டன் ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜின் டாப். இந்த பட்டனுக்கு மேல நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாரி குடுத்துக்கலாம். மார்ஜின் டாப் வந்து 15 பிக்சல்ஸ் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்கிரவுண்ட் கலர். பேக்கிரவுண்ட் கலர் வந்து பிரைமரி கலரே வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கலர்ல டெக்ஸ்ட் கலர் டார்க். பார்டர் வந்து நம்மளுக்கு பட்டன்ல டிஃபால்ட்டாவே இருக்கும் இல்லையா? அத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்டர் வந்து நம்ம நன் அப்படின்றத குடுத்துடுறோம். அடுத்தது பேடிங்க வந்து இதுல ஸ்மூத்தா அந்த ரவுண்டட் கார்னர், ஷார்ப் கார்னர்ஸ் தானே நம்மளுக்கு இருக்கும். ஸோ அத ரிமூவ் பண்றதுக்காக இத வந்து இப்படி குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கர்சர் பாயிண்டர் வந்து குடுத்துக்கலாம். பட்டன்ல வந்து இந்த மவுஸ் ஹாவர் ஆகும்போது நம்மளுக்கு அது பாயிண்டர் மாரி இருக்கணும்னு சொல்லிட்டு. அ ஓகே. நம்ம இங்க ஃபர்ஸ்ட் குடுத்துருக்கிறது என்னன்னா, பேடிங் வந்து நம்ம குடுத்துருக்கோம். பேடிங்ன்றது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் சாரி. இது வந்து பார்டர் ரேடியஸ் கிடையாது. ஸோ பார்டர் ரேடியஸ் இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குடுக்க போறோம். ஸோ பார்டர் ரேடியஸ் நம்ம வந்து 4 பிக்சல்ஸ் வந்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து அதே மாரி டிரான்சிஷன். டிரான்சிஷன் வந்து நம்ப பேக்கிரவுண்ட் கலருக்கு மட்டும் குடுத்துக்கலாம். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் 0.3 ஈஸ் குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து அது ஹாவர் ஆகும்போது நம்மளுக்கு என்ன? அடுத்தது ஃபோக்கஸ்ல இருக்கும்போது என்ன? அப்படின்றத குடுத்துக்கலாம். ஸோ ஹாவர் அப்படின்றது வந்து நம்ம மவுஸ் பாயிண்டர அது மேல மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது வந்து நம்மளுக்கு இந்த கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான். இந்த இடத்துல இந்த ஸ்விட்ச் தீம்னு குடுக்குறப்போ. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து அதே டார்க் மோடுக்கு வந்து குடுத்துப்போம். டார்க் மோட்ல அது ஹாவர் ஆகுறப்ப என்ன பண்ணணும்? அப்படின்றதையும் குடுத்துக்கலாம். இதுதான். ஸோ பேக்கிரவுண்ட் கலர், அதுக்கப்புறம் கலர். இது மட்டும் தான் இதுல வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்ப நெக்ஸ்ட் வந்து இதுல அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த உள்ள மெயின் அப்புறம் செக்ஷன் உள்ள வந்து நம்மளுக்கு இன்புட் இருக்கு இல்லையா? இப்ப இந்த இன்புட்க்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து நம்ம டாஸ்க் இன்புட் அப்டின்றது குடுத்துருக்கோமா? இந்த இடத்துல. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி கிளாஸ் இல்லையா? அத வந்து நம்ம டாஸ்க் இன்புட் இதுக்குள்ள வந்து பேடிங். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு பேடிங் வந்து நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா, 20 பிக்சல்ஸ் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்கிரவுண்ட் கலர். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம இந்த வேரியபிள்ல வந்து குடுத்துருக்கோம் இல்லையா? அதுல வந்து நம்ம
கார்ட் கலர் அப்படின்ற ஒண்ணு வந்து குடுத்துருப்போம். ஸோ கார்டோட பேக்கிரவுண்ட் கலர் இத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மார்ஜின். மார்ஜின் வந்து 20 பிக்சல்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? பார்டர் ரேடியஸ். ஓகே. நம்மளுக்கு இங்க பார்க்கும்போதே இது ஷார்ப்பா இருக்குது இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம்? பார்டர் ரேடியஸ் வந்து கொஞ்சம் குடுத்துக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 8 பிக்சல்ஸ் வந்து குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்க்கு வந்து ஒரு ஷேடோ ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படினால, பாக்ஸ் ஷேடோ அப்படின்றது குடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து இதுல அந்த கார்ட் ஷேடோ அப்படின்றது வந்து குடுத்துருக்கோம் இல்லையா? அது. இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு 0 அப்படின்றதே இருக்கட்டும். இத வந்து நம்ம 10 பிக்சல்ஸ் அப்படின்ற மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது உள்ள இருக்கக்கூடிய இன்புட், அதுக்கப்புறம் இந்த செலக்ட். ஸோ எல்லா இன்புட் அண்ட் செலக்ட்க்குமே நம்ம வந்து ஒரே மாதிரியான ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னன்னா, அதேதான். வித் வந்து நம்மளுக்கு இந்த மாரி வித் ஆக்சுவலி நம்மளுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு உள்ள ஒரே லைன்லயே நம்மளுக்கு இருக்குது இல்லையா? அந்த மாரி இல்லாம, எல்லாமே நம்மளுக்கு 100% வித் வந்து ஆக்குபை பண்ணணும். ஸோ, ஓகே. இதுவும் வந்து குடுத்தாச்சு. இதுதான் பேடிங், மார்ஜின் அதுக்கப்புறம் வித் பார்டர் ரேடியஸ் நம்மளுக்கு பார்டர் வேணும். அடுத்தது ஃபாண்டோட சைஸ் என்ன அப்படின்றது நம்ம வந்து எம் அப்படின்ற யூனிட் வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுல வந்து வேற என்ன இருக்கு அப்டின்னா, இந்த செக் பாக்ஸ் கண்டெய்னர். இப்ப இந்த இன்புட் இது எல்லாத்துக்குமே நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது இந்த செக் பாக்ஸ் கண்டெய்னர் இருக்கு இல்லையா? அதுக்கு. ஸோ இந்த செக் பாக்ஸ் கண்டெய்னர நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கண்டெய்னருக்குள்ள நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? லேபிள் இருக்கு. அப்புறம் இன்புட் இருக்கு. இது 2த்தையும் இப்ப இந்த லேபிள் அண்ட் இன்புட் இருக்குது இல்லையா? இது 2மே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப இந்த மாரி டிஸ்டன்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ அத நம்ம அலைன் பண்றதுக்காக என்ன பண்ணிக்கலாம்? டிஸ்ப்ளே வந்து ஃப்ளக்ஸ் அப்டின்ற மாரி குடுத்துக்கலாம். அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செக் பாக்ஸ் கண்டெய்னர் அப்படின்றது உள்ள வந்து நம்ம டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ, டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்படின்றத குடுக்கும்போது நம்மளுக்கு அது டிஃபால்ட்டா வந்து டைரக்ஷன்ல தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணுவோம்? ஐட்டம்ஸ் வந்து அலைன் பண்ணிப்போம். அலைன் ஐட்டம்ஸ் வந்து நம்ம சென்டர் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். அடுத்தது வந்து கன்டென்ட் நம்மளுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஜஸ்டிஃபை கான்டென்ட் இது வந்து நம்மளுக்கு ரோ வைஸ் அ சாரி ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகலா வந்து நம்ம அலைன் பண்றது தான். இந்த அலைன் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படின்றது. இத வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்றதுல வந்து குடுத்துக்கலாம். அடுத்தது கேப். நடுவுல இருக்க கேப் வந்து நம்ம 15 பிக்சல்ஸ் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இது ஓரளவுக்கு முன்னாடி இருந்தத விட, இப்ப இந்த மாரி இது அலைன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதையும் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து இது ஆக்சுவலி இந்த செக் பாக்ஸ் அப்படின்றது வந்து இன்புட் இல்லையா? இப்ப இந்த இன்புட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டைலிங் வந்து எழுதுவோம். ஸோ செக் பாக்ஸ் கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய இன்புட். அதோட டைப் வந்து இந்த செக் பாக்ஸ்ன்னு இருக்கும். இப்ப இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, விட்த் அண்ட் ஹைட் வந்து நம்ம குடுத்துருவோம். ஸோ விட்த் வந்து 15 பிக்சல்ஸ் அப்படின்றது. அதே மாரி ஹைட் அப்படின்றதும் 15 பிக்சல்ஸ் அப்படின்றத குடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இதுல இந்த கர்சர் பாயிண்டர் இப்ப இது குடுக்கும்போதே நம்மளுக்கு இது மூவ் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே. இதோடைய கர்சர் வந்து நம்ம பாயிண்டர் அப்படின்றத வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் ஸ்பேஸ் மேல வந்து இந்த டாப்க்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது மேல இருக்க மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காக மார்ஜின் டாப் ஒரு 10 பிக்சல்ஸ். ஸோ மார்ஜின் டாப் வந்து நம்ம 10 பிக்சல்ஸ் அப்படின்றதே இதுக்கு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஓகே. இப்ப இது வந்து ஓரளவு கிட்ட வந்துருச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் இந்த ரெக்கரன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம செக் பண்ணோம். இது வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டா அந்த ஸ்டைல் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே நன்ல இருக்கு. இப்ப இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு இது வர்றதும் தெரியும். ஓகே. இப்ப நம்ம இது ஒரு வேளை செக் பாக்ஸ் குடுத்தோம்னா, கீழ இருக்க இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே. இத வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு நம்ம என்ன கிளாஸ் குடுத்துருக்கோம் அப்டின்னா,
ரெக்கரன்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துருக்கும். இப்ப இந்த ரெக்கரன்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத வந்து இந்த இடத்துல குடுத்துக்கலாம். ரெக்கரன்ஸ் ஆப்ஷன்ஸ் இல்லையா? ஸோ இந்த ரெக்கரன்ஸ் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மேல இது நம்மளுக்கு வந்து ஐடியா இல்ல கிளாஸ் அப்படின்னா, ஐடி தான் இது. ஓகே. இது என்ன பண்ணுவோம், ஐடிக்கு நம்ம இந்த மாரி ஹேஷ் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. இதுக்கு நம்ம ஒரு மார்ஜின் டாப் வந்து குடுத்துக்கலாம். ஸோ மார்ஜின் டாப்க்கு வந்து 20 பிக்சல்ஸ் அப்படின்றது வந்து குடுப்போம். நெக்ஸ்ட் வந்து இதுல நம்மளுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா, இந்த லேபல், அதுக்கப்புறம் இன்புட், அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் ஃபில்டர்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஓகே. இதெல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஸோ, இதுல வந்து நம்மளுக்கு எந்த சேஞ்சுமே நம்மளுக்கு பண்ண வேணாம் இல்லையா? ஏன்னா இன்புட் அதுக்கப்புறமா இந்த லேபிள் இது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நம்ம இன்புட் அண்ட் செலக்ட் அப்படின்ற மாரி நம்ம ஏற்கனவே அதுக்கு வந்து ஸ்டைல் குடுத்துட்டோம். இன்புட் கமா செலக்ட்க்கு. ஸோ, இது நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அதனால இப்ப இந்த இங்கருந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா? அத வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே. இப்ப நம்மளுக்கு அது ஹைட் ஆயிடும். இப்ப நெக்ஸ்ட் வந்து அதுல இந்த டாஸ்க் லிஸ்ட் அப்படின்றது நம்ம குடுத்துருந்தோம் இல்லையா? HTMLல போய் பார்க்கலாம். ஸோ, இந்த இடத்துல. இங்க வந்து நம்மளுக்கு அந்த ஆட் டாஸ்க் அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறமா டாஸ்க் ஃபில்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ பட்டனுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அவ்வளோதான். இப்ப இந்த இடத்துல டாஸ்க் ஃபில்டர் இந்த ஆல் பெண்டிங் அண்ட் கம்ப்ளீட் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து டாஸ்க் ஃபில்டர் அப்படின்னா அந்த கண்டெய்னருக்கு குடுத்துக்கலாம். ஸோ டாஸ்க் ஃபில்டர். ம். இது என்ன கிளாஸ் அப்படின்னா, டாஸ்க் ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே. கிளாஸ் தான். இது எல்லாமே வந்து கிளாஸ் தான். அதனால நம்ம டாட் அப்படின்றதே குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இந்த டாஸ்க் ஃபில்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேடிங் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இத சுத்தி பேடிங் எவ்வளோ அப்டின்னா, 10 பிக்சல் வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டோடைய அலைன்மென்ட் சென்டர்ல. ஸோ இது நம்மளுக்கு இப்போ சென்டர்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, மூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் பட்டன் ஒரு பட்டனும் இருக்கு இல்லையா? அதுதான் அந்த ஆல் பெண்டிங் அப்டின்னு இருக்கிறது. அது எல்லாமே நம்மளுக்கு கிளாஸ்ல தான் குடுத்துடணும். ஃபில்டர் பிடிஎன் அப்டின்ற மாரி குடுத்துடணும். இப்போ அந்த பட்டனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். 12 பிக்சல், 20 பிக்சல்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு, மார்ஜின் ஓவரால் மார்ஜின் வந்து நம்ம 5 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நார்மலா பட்டனுக்கு என்ன டிரான்சிஷன், அதுக்கப்புறமா ஃபாண்டோட சைஸு, பார்டர் வந்து இப்படி இருக்கணும். இது எல்லாத்துக்கான ஸ்டைலும் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து இந்த ஃபில்டர் பட்டன். இப்போ இந்த ஃபில்டர் பட்டன் ஒரு வேள ஆக்டிவா இருந்துச்சு. இது வந்து இப்ப நான் உங்களுக்கு மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியுது இல்லையா? இப்போ இது ஒரு வேள ஆக்டிவா இருந்துச்சு அப்டின்னா, அங்க என்ன பண்ணணும் அப்டின்றத குடுத்துக்கலாம். ஸோ ஆக்டிவ் அப்டின்றது அந்த ஆக்டிவ்னு ஒரு கிளாஸ் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ணுவோம். அப்போ இந்த கலரும் பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அதேதான். பட் அந்த ஆக்டிவ் அப்டின்ற கிளாஸ் இது பண்ணும்போது, அதாவது அத நம்ம இப்ப கிளிக் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அது வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ண போறோம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து அந்த டாஸ்க் லிஸ்ட் இந்த இடத்துல இந்த டாஸ்க் லிஸ்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா? இதுல தான் நம்ம இந்த டாஸ்க் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அந்த டாஸ்க் லிஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு பேடிங் வந்து குடுத்துக்கலாம். டிஸ்ப்ளே ஆக போற டாஸ்க்காக இது. இது நம்மளுக்கு ஆக்சுவலா கிளாஸ் இல்லையா? டாட் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம பேடிங் அப்படின்றத குடுத்துட்டு 20 பிக்சல்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம குடுக்க போற ஒரு டாஸ்க்குக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேடிங் குடுத்துக்கலாம். பேடிங் வந்து 15 பிக்சல்ஸ் வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்கிரவுண்ட் கலர், அதுக்கப்புறம் மார்ஜின், அப்புறம் கர்சர் வந்து பாயிண்டர், அதுக்கப்புறமா டிரான்சிஷன் ஆகுறது. இது எல்லாமே வந்து காமன் ப்ராப்பர்ட்டீஸ் தான்.
ஸோ இது எல்லாமே நம்ம டாஸ்க்குக்கு வந்து குடுக்குறது. நெக்ஸ்ட் இப்ப அந்த டாஸ்க் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டாட் அது எல்லாமே எங்க இருக்குன்னா, டாஸ்க் அப்டின்றதுல இருக்கு. அது கூட நம்ம இந்த கம்ப்ளீட்டட் அப்டின்றத வந்து குடுக்க போறோம். இங்க வந்து நம்ம அந்த டாஸ்க்ல கம்ப்ளீட்டட் அப்டின்ற கிளாஸ் இதெல்லாமே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் எல்லாமே ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துக்கலாம். பேக்கிரவுண்ட்ல நம்ம கம்ப்ளீட்டட் பிஜி கலர்ன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அ அதே மாரி டெக்ஸ்ட் கலருக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் கலர் அப்டின்றத வந்து குடுத்துக்கலாம். அப்டி இல்லன்னா நம்ம இந்த கலர் ஓகே. இப்போதைக்கு நம்ம கலர் எதுவும் கலர் வந்து நம்மளுக்கு அந்த சேம் கலர் அப்டியே இருக்கட்டும். இப்போ இதுல வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, அத ஒரு அந்த ஸ்ட்ரைக் பண்ற மாரி நம்மளுக்கு ஒரு ஃபீச்சர் வரணும் இல்லையா? அதுக்காக நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்டின்ற ப்ராப்பர்ட்டில லைன் த்ரூ அப்டின்ட்டு இருக்கு. இது என்னன்னா, அது அந்த அடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான். ஸோ ஒபாசிட்டி வந்து இதுல குடுத்துக்கலாம். ஸோ ஒபாசிட்டின்றது அது எவ்ளோ டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கு அப்டின்றது. ஒரு வேள அது கம்ப்ளீட்டட் அப்டின்னா, அதோடைய அந்த இதோட வேல்யூஸ் வந்து நான் எப்பவுமே நம்மளுக்கு 0 டூ 1 தான் இருக்கும். 0.1, 0.2 அதான் ஒபாசிட்டிக்கு சொல்றேன். ஒபேஸ்டிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து 0.5 0.5னா அது நம்மளுக்கு பாதி அளவுக்கு தான் விஷுவலா தெரியும். 1 அப்படின்றது வந்து ஃபுல் ஒபாசிட்டி. நம்மளுக்கு வந்து அது ஃபுல்லாவே தெரியும். 0னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு ஹைட் ஆயிருக்கும். ஹைட் ஆகி இருக்காது. அது அந்த இடத்துல தான் இருக்கும். பட் நம்மளுக்கு விஷுவலி அது வந்து தெரியாது. ஓகே. இது வந்து நம்ம 0.6 அப்படின்னு குடுத்துருக்கோம். அடுத்தது இப்ப இந்த டாஸ்க்ல நம்ம அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எதுக்காக அப்படின்னா, டிராக் அண்ட் ட்ராப்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா, டாட் டா டாஸ்க் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து குடுக்க போறோம். ஸோ இதுல வந்து ஃப்ளோட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃப்ளோட் ரைட் அப்படின்றத வந்து குடுக்க போறோம். அதே மாரி இப்ப இதுல வந்து நம்மளுக்கு டாக்ஸ்க்கு, அதுக்கப்புறமா வந்து அதிலயே பிரியாரிட்டி இருக்கு இல்லையா? அதுக்கு, அதுக்கப்புறம் டியூ டேட், நெக்ஸ்ட் அக்கரன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும், அதுல வந்து நம்மளுக்கு வேற என்னென்னலாம் நம்மளுக்கு நம்ம இன்புட் யூசர் கிட்ட இருந்து கேட்கிறோமோ, அது எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாரி இங்க ஸ்டைல் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து டார்க் மோட். ஸோ டார்க் மோட்ல வந்து நம்ம ஏற்கனவே இந்த டார்க் தீம் வந்து நம்ம குடுத்துருந்தோம் இல்லையா? இப்போ அதிலயே வந்து பட்டனுக்கு, அதுக்கப்புறம் இந்த பிரியாரிட்டி, டாக்ஸு அதிலயே வந்து டார்க் மோட்ல என்னென்னவோ அதுவும் குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நம்மளுக்கு அவ்வளோதான். இது வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டா நம்மளுக்கு எதுல இருக்கு அப்டின்னா, இந்த டார்க் மோட்ல தான் நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ இந்த ஸ்விட்ச் தீம் அப்படின்றது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒண்ணா ஆட் பண்ணும்போது, நம்மளுக்கு இந்த ஸ்விட்ச் தீம் அப்படின்றது நம்மளுக்கு வொர்க் ஆகும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோவ நெக்ஸ்ட் இதுல நம்ம கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.